கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய இரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள வித்தியாசங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவதாக, இரகசிய வருகையில் இயேசு பூமிக்கு இறங்கி வரமாட்டார். 1 தெசலோனிக்கேயர் 4:17 மேகங்கள் மேல் மத்திய ஆகாயத்துக்கு நாம் எடுத்து கொள்ளப்பட்டு என்று வாசிக்கிறோம். ஆகையால் இயேசுவானவர் மேகங்கள் மேல் ஆகாயத்திற்கு வந்து நிற்பார். அவரை நாம் அங்கு சென்று தரிசிப்போம். ஆனால் பகிரங்க வருகையில் இயேசு பூமிக்கு வருவார். இஸ்ரவேலில் ஒலிவமலையில் அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும் என்று சகேரியா 14:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, பரிசுத்தவான்கள் மேலே எடுத்து கொள்ளப்படுவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:17 பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்படுகிறதாக நாம் வாசிக்கிறோம். அது இரகசிய வருகையில். பகிரங்க வருகையில் பரிசுத்தவான்கள் இயேசுவோடு கூட பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார்கள் என்று யூதா 1:15 வெளிப்படுத்துதல் 19:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 1000 பரிசுத்த சேனைகளோடும் வெள்ளை குதிரையில் பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, இரகசிய வருகையில்தான் முதலில் மனிதன் பரலோகம் சென்றடைகிறான். யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று வேதம். அப்போ அதுவரை பரலோகத்தில் யாரும் இல்லை. இரகசிய வருகையில் பரிசுத்தவான்களோடு அங்கு செல்லும் போதுதான் பரலோகம் திறக்கப்படுகிறது. அதே மாதிரி பகிரங்க வருகை பின்புதான் நரகம் திறக்கப்படுகிறது. வெளிப்படுத்துதல் 19:20 அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். நான்காவதாக, இரகசிய வருகை நடந்த பின் அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு கால ஆட்சி ஆரம்பிக்கும். ஆனால் பகிரங்க வருகைக்கு பின் அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு ஆட்சி முடிவுக்கு வரும். இயேசுவானவர் பகிரங்க வருகையால் பூமிக்கு வந்து சாத்தானும் இயேசுவுக்கும் யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தில் இயேசுவானவர் ஜெயித்து 1000 வருஷம் இந்த உலகத்தை அரசாளுவார். 2 தெசலோனிக்கேயர் 2:6 அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் இரகசியம் கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே வெளிப்படாது என்று வாசிக்கிறோம். தடை செய்கிறவன் என்பது பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்படும் சபைதான் அந்தி கிறிஸ்துவை தடை செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவானவர் இரகசிய வருகையில் பரிசுத்தவான்களாகிய சபையை அழைத்து சென்ற பின்பு ஆவியானவரும் பரலோகம் சென்று விடுவார். அதன் பின்பு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். ஐந்தாவதாக, இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் பரிசுத்தவான்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் அவர் பலன் அளிப்பார். அவனவனுடைய கிரியையின் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி பரலோகத்தில் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் மகிமையும் இடமும் பரலோக ராஜ்யத்தில் கொடுப்பார். பகிரங்க வருகையில் பூமியில் உள்ள அசுத்த கிரியைகளை செய்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார், அதாவது தண்டனை கொடுப்பார். வெளிப்படுத்துதல் 20:12-15 தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது, அவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதன் பகிரங்க வருகையில் அசுத்த கிரியைகளுக்கு தக்க தண்டனை கொடுப்பார். இரகசிய நற்கிரிகளுக்கு தக்க பரலோக ராஜ்யத்தில் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஆறாவது, இரகசிய வருகையில் இயேசுவானவர் மணவாளனாக வந்து தனது மணவாட்டியாகிய சபையை அழைத்து கொண்டு செல்கிறார். ஆனால் பகிரங்க வருகையில் அவர் ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படி ஆட்சி செய்யும்படி வருகிறார். வெளிப்படுத்துதல் 19:12 அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. 15 புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் அவர் மனுஷர்களை நியாய தீர்ப்பு பண்ணுகிறதற்கும் ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியில் வருகிறார். ஏழாவதாக, இரகசிய வருகையில் இயேசுவை பார்த்த பரிசுத்தவான் சந்தோஷத்தோடும்
நாம் மீட்கப்பட்டோம் என்ற மகிழ்ச்சியோடும் அவரை தரிசிப்பார்கள். ஆனால் பகிரங்க வருகையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதோர் நாம் இப்படிப்பட்ட தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சென்று விட்டோமே, இனி என்ன நடக்கப் போகிறதோ என்று ஒரு அச்சத்தோடும் ஒரு பயத்தோடும் ஒரு நடுக்கத்தோடும் அவரை கண்டு திகிலடைவார்கள். இதுவே இரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள 7 வித்தியாசங்களாகும். எனவே நாம் இந்த இரகசிய வருகையில் எடுத்துக்கொண்டு தேவனையும் சந்திக்க ஆயத்தப்படுவோம். நம்மை சுற்றியுள்ள அநேகரையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.